ஃப்ரெண்ட்ஸ், இந்த எஃப்சி பாருங்கள். எஃப்சியில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் சேஸ் வந்து நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஃபஸ்ட்டே. இது பாருங்கள் எப்படி கட் ஆகிருக்கு பாருங்கள். இது கட் ஆகி இது சேஸே இவ்வளோ பெண்ட் ஆகிட்டுருக்கு. மொத்தமாக வண்டி நிற்க முடியாத இடத்துல இங்கே வேறு கட் ஆகிட்டுருக்கு. இந்த பழுப்பு துண்டாக கட் ஆகிட்டுருக்கு. இது பாருங்கள் மவுத்து கண்ணாண்ட பாருங்கள், தெரியுங்களா கிராக்கு. இது போல் டேமேஜ் ஆகிருக்கு. ஓகேங்களா. இது என்னென்னா அது லைட்டாக கீழே டேமேஜ் இருக்குது சொல்லி ஒன்று பற்ற வச்சுருங்க, இல்லை அந்த பழுப்பு மாற்ற மாதிரி பார்த்துங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, உங்களுக்கு தேவையில்லாமல் இது எக்ஸ்ட்ரா செலவு தான் ஆகும். சரிங்களா. இந்த பழுப்பு வந்து லைட்டாக ரஸ்ட் இருக்குது சொல்லி நல்லா பாருங்கள். உங்கள் வண்டியில் கண்டிப்பாக இன்ஜின் கார்டு போடல, அப்படி இன்ஜின் கார்டு போட்டும் இல்லை இரும்பு கார்டு போட்டிருப்பாங்க சிலர். ஓகேங்களா. அந்த இரும்பு கார்டு போட்ட இடத்துலையும் ரெஸ்ட் ஆகும். ஓகேங்களா. இது பாருங்கள் உள்ள வரையும் பழுப்பு போயிட்டுருக்கு ஃபுல்லாகவே. இப்போ எவ்வளோ லாங் வந்திருக்கு பாருங்கள். இது ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் இருக்கணும், ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் இருக்கணும். இது எவ்வளோ கிராஸாக இருக்குது. இந்த வண்டி வந்து நம்மளுக்கு முகப்பேர்லேருந்து வந்திருக்கு. கஸ்டமர் வந்து வீடியோ பார்த்து தான் கொண்டு வந்திருக்காங்க. அந்த வீடியோ பார்த்த உடனே அதை வெல்டிங் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை இல்லை. இப்போ வெல்டிங் பண்ணாதனால இது வேலை டபுள் ஆகிடுச்சு. கீழேயும் பழுப்பு மாத்திரம், மேலேயும் உள்ள சப்போர்ட் ராடு கொடுத்து பற்ற வைக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுமாரி ஒரு பழுப்பு மேக்ஸிமம் இது வந்து லென்த்து பார்த்திங்கன்னா 5 இன்ச்சு வரும். ஓகேங்களா. இந்த 5 இன்ச்சு லென்த்து பழுப்பு. அடுத்து பார்த்திங்கன்னா இது ஒரு 5 இன்ச்சு வரும். இந்த பழுப்பு ரெண்டுமே பார்த்திங்கன்னா இது வந்து கீழே நம்ம பெட்டுக்கு போட வேண்டியது தான் இது. சரிங்களா. இந்த பெட்டுக்கு கீழே போடணும். இது எப்படி போடணுன்னா, இது பாருங்க, இதுமாரி வந்து சுகுரா டைட்டாக இருக்கணும், சுகுராக இருக்கணும். இதை வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஒரு 2 இன்ச்சும் அந்த ஃப்ரேமில் வந்து ஒரு 3 இன்ச்சு ஏறுறா போல். ஓகேங்களா. அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து இந்த சுற்றி வெல்டு எடுக்க சொல்ல வந்து கட் ஆகாது. இல்லை நம்ம நார்மலாக வெல்டிங் வச்சோம்னா கண்டிப்பாக கட் ஆகும். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இதில் வந்து ஹோல்ஸ் போடணும். ஹோல்ஸ் போட்டு அது பெட் உட்காரத்துக்கு, இன்ஜின் பெட் உட்காரத்துக்காக ரெடி பண்ணணும். சரிங்களா.
பாருங்க, இந்த பழுப்பு ரெண்டுத்தையும் தனியாக காமிச்சிருப்பேன். அந்த 2 பழுப்பையும் சேர்த்து இந்த புஷ்ஷு கூட வந்து சென்டர் வச்சு ஃப்ரேமில் வச்சு தான் செட்டிங் பண்ணணும். நம்ம செட்டிங் போட்டு எடுத்துருக்கோம். இப்போ இதை வந்து ஃபுல்லாக வந்து வெல்டிங் பண்ணோம். ஓகேங்களா? ஃபுல்லாக வந்து வெல்டிங் பண்ணியாச்சு. வெல்டிங் பண்ணி வந்து இதில் வந்து ஃபிட்டிங் பண்ணணும். ஓகேங்களா? பார்த்திங்கன்னா அப்படியே தூக்கி இதை செட் பண்ணிவிட்டு கிளாம்ப் போட்டு போல்ட் போட வேண்டியது தான் வேலை. இது மேலே பார்த்திங்கன்னா அந்த பழுப்பு ஃபுல்லாக அடிச்சாச்சு, பார்த்துருப்பீங்க. சும்மா செட்டிங் மட்டும் தான் போட்டிருக்கேன், இந்த சென்டர் ஆகலை. பாருங்கள், இப்போதைக்கு செட்டிங் போட்டாச்சு. இந்த கேப் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து பாருங்கள் லூஸ் ஆகுது. இப்படி ஜாயின் பண்ணிட்டு இது வெல்டிங் பண்ண வேண்டியது தான். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து உள்ள பழுப்பு வச்சுருக்கோம் நம்ம. ஸ்டெப்புங்களா, ஸ்டெப்பு பாருங்கள். இது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 1 அடிக்கு மேலே இருக்கும் உள்ள பழுப்பு. அந்த பழுப்பு இருந்தால் தான் நம்மளுக்கு கீழே வளையாமல் இருக்கும். இப்போ இந்த பழுப்பு போனதுனால தான் இவ்வளோ ப்ராப்ளம். இந்த பழுப்பு போக சொல்லி நீங்கள் வந்து சின்னதாக ஒரு வெல்டிங் பண்ணிட்டீங்கன்னா இப்போ இந்த இடம் கட்டாக போகிறதில்ல. ஓகேங்களா? வெல்டிங் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த விஷயம் பாருங்கள், இந்த நம்ம வெல்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி செட்டிங் போட்டிருக்கோம். ஓகேங்களா? அந்த செட்டிங் போட்ட இடத்துல வந்து இந்த பழுப்போட லெவல் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு இந்த லெவல் பார்த்துங்க, கரெக்டாக இருக்கும். இந்த லைட்டாக கேப் இருக்குது, இதில் கேப் லைட்டாக ஜாக்கி வச்சு கீழே தூக்கிட்டு கரெக்டாக சென்டர் பண்ணிட்டு வெல்டிங் பண்ண வேண்டியது தான். இப்போ எதுக்காக சொல்கிறேன், இப்போ பழுப்பு விஷயம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வெல்டிங் பண்ணக்கூடாது. அதே போல் இந்த பழுப்பும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேப் இருக்குது. இப்போ நம்ம தூக்கணும்னா இந்த இடமும் கொஞ்சம் மேலே ரிலீஸ் ஆகும். இந்த ஜாயிண்ட் ஆகுது பாருங்கள். ஓகேங்களா? கரெக்டாக செட் ஆகிடும். அப்படி பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். அப்போ தான் வந்து டேங்கு ஷீல்டு எல்லாமே கரெக்டாக செட்டிங் ஆகும். வெல்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஃபுல்லாக வெல்டிங் பண்ணிட்டு ட்ரைனிங் பண்ண வேண்டியது தான் வேலை. பாருங்க, வெல்டிங் வேலை ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. ஓகேங்களா? இங்கேயும் கீழே வெல்டிங் பண்ணியாச்சு. கிரைண்டிங் மட்டும் தான் பண்ணணும். கிரைண்டிங் பண்ணிட்டு வண்டியை ஃபுல்லாக ஃபிட் பண்ண வேண்டியது தான் வேலை. ஒரு சாட்டு வரட்டு வண்டி